சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எகிப்திலிருந்து கானானுக்கு செல்லும் வழி சில நாள் பிரயாணம் செய்யும் அளவுக்குத்தான் அதன் தூரம் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சென்றடைய 40 ஆண்டுகள் ஆனது. காரணம், அவர்களுடைய இருதயத்தின் நிலைப்பாடு தேவனுக்கு எதிராகவும் விரோதமாகவும் இருந்தது. தங்களை வழிநடத்தி செல்லும் தேவனோடு அவர்களுடைய இருதயம் ஒத்து போகவில்லை. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக அழைத்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கவில்லை. நம்மில் சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் வனாந்தர பிரயாணமாகவே இருக்கிறது. வனாந்தரத்தில் பூக்களோ புல்வெளியோ இலைகளோ கனிகளோ நிழலோ இருக்காது. அதாவது அங்கு மனிதர்கள் யாரும் வாழ முடியாது. அப்படிப்பட்ட இடத்தில் நாம் வழிநடத்தப்பட வேண்டுமானால் அது தேவனால் மட்டுமே முடியும். அதற்கு நம்முடைய இருதயம் செம்மையாய் இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய இருதயம் கடினமானதாக இருக்குமானால் தேவன் நம்மை நடத்தும் விதமும் நடத்தி செல்லும் பாதைகளும் கடினமானதாகவே இருக்கும். எனவேதான் நாம் கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயம் செம்மையானதாக மாறும். அது மாத்திரமல்ல, நம்முடைய கோணலான வழிகளும் சீர் செய்யப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.